வெல்கம் டு ஐகே அகாடமி. எஸ்ஐ எக்ஸாம் அடுத்த மாதம் டிசம்பரில் நடக்க போகுது. அதுக்காக நிறைய நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத வீடியோஸ் இருந்தால் முன்னாடி வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இதையும் சேர்த்து கண்டினியூ பண்ணுங்கள். இனிமேலும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். இப்போ எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ளோவில் படிச்சுட்டு இருப்பீங்க. இனிமேல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய டைமு. ஸோ நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். நிறைய டெஸ்ட் உங்களோட செல்ஃப் டிக்டேட்ல நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரிக்ரெட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களோட கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா நீங்க நம்ம கடைசியா போய் அந்த ஃபைனல், அதுதான் நம்மளோட ஃபைனல் எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல போய் நம்ம உட்காரும் போது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தது நம்ம ஏன்னா நம்ம நிறைய நிறைய படிச்சாலும் அந்த கொஷின்ஸை பார்க்கும்போது அந்த ஆங்கிள் வந்து நிறைய மாறும். ஸோ உங்களுக்கு நமக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு அப்படின்றதெல்லாமே வந்து இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ நிறைய ரிவிஷன்ஸ், நிறைய கொஷின்ஸு, டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க. நம்ம அகாடமியில் கூட ஆன்லைன் பேட்ச் இருக்கு, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் வந்துடும், டிஸ்கஷன் வீடியோஸ்லாம் வந்துடும். ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்களும் சொல்கிறோம். ஸோ அப்படியே வாங்க நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எல்லாருக்குமே வந்து டென்ஷனாக தான் இருக்கும், எல்லாரும் அப்படிதான். பட் இந்த டைமு நம்ம டென்ஷன் ஆகாமல் நம்ம எந்த அளவுக்கு நிதானமாக நம்மளோட படிப்பை ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சக்ஸஸும் நம்ம கைக்கு பக்கத்தில் வரும். ஸோ பி காம், பி கன்சிஸ்டன்சி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்ல கூடிய சீக்கிரம் 2026 ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆயிருப்பீங்க. அதுக்கான பெஸ்ட் விஷஸ் எங்க அகாடமி சார்பா. அப்படியே நம்ம கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிளாக் சாயில் இஸ் ஐடியல் ஃபார் காட்டன் கல்டிவேஷன். கருப்பு மண் பருத்தி சாகுபடிக்கு ஏற்றது. 2. Laterite soil is rich in nitrogen and highly fertile. Laterite மண் நைட்ரஜன் நிறைந்தது மற்றும் அதிக வளமானது. Which is correct? எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கருப்பு மண் black soil is ideal for cotton cultivation. இதை ரீகர் மண் கூட சொல்லுவோமா, அதனால ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ரெண்டாவது ஒன் பாருங்க. லேட்ரைட் மண் நைட்ரஜன் நிறைந்தது. லேட்ரைட் சாயில் அப்படிங்கிறது அதுல அலுமினியம் ஆக்சைடு தான் இருக்கும். ஸோ அதுல நைட்ரஜன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். இது உங்களுக்கு சோர்ஸ் எங்க இருக்குன்னா 10th புக்ல இந்த டேபிளர் காலத்துல இருக்கு, நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அந்த மண் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஒரு கூற்று காரணம், அசர்ஷன் ரீசன். ஃபர்ஸ்ட் அசர்ஷன் பாருங்க. The Konkan coast reserves heavy rainfall during the monsoon. Reason, it lies on the leeward side of the western Ghats. கூற்று பாருங்க. கொங்கண கடற்கரை பருவமழையின் போது அதிக மழையை பெறுகிறது. காரணம், இது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் லீவர்ட் பக்கத்தில் அமைந்துள்ளது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரைட் தான். கொங்கன் கடற்கரை வந்து மேற்கு சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நல்ல பருவமழை கடற்கரை வந்து அதிக மழையை பெறுது. ஆனா இது மேற்கு தொடர்ச்சி மலைகள் லீவர்ட் பக்கத்துல இல்ல. அதனால கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following rivers is known as the தக்ஷின் கங்கா? பின்வரும் நதிகளில் எந்த நதி தட்சிண கங்கை என்று அழைக்கப்படுகிறது? 10th புக்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்லயே ரிவர்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருக்கும். எந்த கங்கா வந்து தட்சிண கங்கா? காவேரி தான் தட்சிண கங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தட்சிண பிரதேசம் அப்படின்னா தட்சிண தேசம். இதை வச்சு நிறைய பிரச்சனை கூட கான்ஸ்டியூஷன் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 4 கேட்டகரியில் படிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏன் வந்தது, நம்ம நாட்டுக்கு வந்து மற்ற எல்லாமே வந்து பிரதேசம்னு இருக்கும், நம்மளோடது மட்டும்தான் தமிழ்நாடுன்னு இருக்கும். அதுக்கான நிறைய இதெல்லாம் வந்து படிப்பாங்க. தட்சிணம் அப்படின்னா தெற்கு பகுதி. ஸோ காவேரி தான் கரெக்ட். 44, அதாவது நான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 4வது கொஸ்டின். which is the largest producer of coffee in India? இந்தியாவில் காஃபி அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவிலேயே காஃபினால என்ன வந்துடணும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா? ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா. ஏ கேரளா, பி தமிழ்நாடு, சி கர்நாடகா, டி ஆந்திர பிரதேஷ். கரெக்டான ஆன்சர் என்ன? கர்நாடகா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? காஃபினாலே சி கே, காஃபினா கர்நாடகா.
மைசூர் காஃபி நிறைய போர்டுலாம் பார்க்குறோம் இல்லையா, அதை வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கலாம். 5th கொஸ்டின் பாருங்க. த லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியா இஸ் லொகேட்டட் அட். இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ கல்பாக்கம் தமிழ்நாடு, பி தாராப்பூர் மகாராஷ்டிரா, சி கூடன்குளம் தமிழ்நாடு, டி கைகா கர்நாடகா. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி கூடன்குளம் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டுல தான் இந்தியாவோட மிகப்பெரிய அணுமின் நிலையம் அமைந்துள்ளது. முதல் அணுமின் நிலையம் எங்க அமைஞ்சிச்சு? தாராப்பூர் மகாராஷ்டிரால அமைஞ்சிச்சு. சோ இந்த கொஸ்டின்ல இருந்தே நம்ம 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் நஞ்ச நியூக்ளியர் பிளான்ட். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் தாராப்பூர். மிகப்பெரிய நியூக்ளியர் பிளான்ட் எது? பிகஸ்ட் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து தமிழ்நாடு கூடன்குளம். அப்ப நம்ம இதுல 2 இருக்கு, கல்பாக்கம் கூடன்குளம். கூடன்குளம் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இதுல இருந்தே 2-3 கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. The first 5-year plan of India was focused on industrial development. The second 5-year plan followed the Mahalanobis model of development. Which of the above statement is correct? இந்தியாவின் முதல் 5ஆண்டு திட்டம் தொழில்துறை வளர்ச்சியில் கவனம் செலுத்தியது. 2வது 5ஆண்டு திட்டம் மஹலனோபிஸ் மாதிரி வளர்ச்சியை பின்பற்றியது. மேற்கூறிய கூற்றுகளில் எது சரியானது? கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஏன் தெரியுமா? முதல் 5ஆண்டு திட்டம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம திட்டம் போடுறோம். நம்ம நாடு எதன் முக்கியத்துவம்? விவசாயம் தான் நம்மளுடைய பேக் போனே. ஸோ விவசாயத்துக்கு தான் முதல் 5-year பிளான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் 5-year பிளான்ல தான் தொழில்துறை வளர்ச்சி, இதுதான் மஹலனோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? விவசாயம். 2வது 5-year பிளான் தான் மஹலனோபிஸ் மாடல். அதே அட் த சேம் டைம் அது எதுல அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு, ஃபோக்கஸ் பண்ணிச்சு அப்படின்னா செகண்ட் 5-year பிளான் தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. 1. Imports reduce the foreign exchange resource of a country. 2. Exports increase the foreign exchange resource of country. Which of the above statement is correct? இறக்குமதிகள் ஒரு நாட்டின் அந்நிய செலவாணி இருப்பை குறைக்கின்றன. 2. ஏற்றுமதிகள் ஒரு நாட்டின் அந்நிய செலவாணி இருப்பை அதிகரிக்கின்றன. மேற்கூறிய கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானதுதான். அடுத்து பாருங்க 8th கொஸ்டின். The Green Revolution in India was first introduced in. இந்தியாவில் பசுமை புரட்சி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டினை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பசுமை புரட்சி எப்பொழுது அறிமுகப்படுத்தாங்க? ஆப்ஷன்ஸ் பாருங்க. A 1947, B 1951, C 1965, D 1972. கண்டிப்பா 1947 இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆன்சர் என்ன? 1965. இதுலதான் குளிர்சாத சாதன கிடங்கு, அதாவது கூலர் ஸ்டோரேஜ்லாம் நிறைய இதுலதான் இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் MSP இதெல்லாம் இதுலதான் வந்திருக்கும். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அடுத்த கொஸ்டினே பாருங்க. இஸ் அனௌன்ஸ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார். ஆப்ஷன்ஸ். குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP இந்திய அரசால் இதற்காக அறிவிக்கப்பட்டது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. A agricultural crops, B industrial goods, C imported items, C mineral resources. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னாலே அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் தான், விவசாய பயிர்களுக்கு தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் MSP இருக்கு. அடுத்து 50வது கேள்வி பாருங்க. அதாவது இதோட 10வது கேள்வி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். The 5-year plans in India were officially started in. இந்தியாவில் 5ஆண்டு திட்டங்கள் எப்பொழுது தொடங்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் பாருங்க. 1947, B 1950, C 1951, D 1952. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான், 1951. ஓகே, தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்லா படிங்க, நிறைய கொஷின்ஸ் வந்து போட்டு பாருங்க. நல்ல இதுதான் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸோ கீப்பிங் கன்சிஸ்டன்சி. அடுத்தடுத்த வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் நிறைய கொஷின்ஸையும் பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.